தமிழகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளை தினமும் இருமுறை ஆய்வு செய்ய தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்ற 44,376 வாக்குச்சாவடிகளில் எங்கும் மறு வாக்குப்பதிவு தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் வேட்பாளர்கள் முன்னிலையில் ஸ்ட்ராங் ரூம்களில் சீலிட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இரட்டை பூட்டு முறை, 24 மணி நேர பாதுகாப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு உள்ளிட்ட பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வேட்பாளரின் பிரதிநிதிகளும் பாதுகாப்பு அறைகளை தொடர்ந்து கண்காணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் 83.68% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் 6,72,319 பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை நோக்கி திரும்புகின்றனர். நெல்லை ரயில் நிலையத்தில் முன்பதிவில்லா பெட்டிகளை கொண்ட அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலில் முண்டியடித்து ஏறினர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் ஓய்வெடுப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தினருடன் கொடைக்கானல் சென்றடைந்தார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை சென்ற முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பலத்த பாதுகாப்புடன் கொடைக்கானல் சென்றார். கொடைக்கானலில் வழி நெடுகிலும் காத்திருந்து முதல்வருக்கு உற்சாக வரவேற்பளித்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் முதல்வரிடம் பூங்கொத்து மற்றும் சால்வை அளித்து மகிழ்ந்தனர். பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள முதல்வர் கொடைக்கானலில் 4 நாட்கள் ஓய்வெடுக்கிறார். முதல்வரின் வருகையை ஒட்டி கொடைக்கானல் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு கருதி மலைப்பகுதி முழுவதும் ட்ரோன்கள் மற்றும் சிறிய விமானங்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நல்லாட்சி மலர வேண்டும் என்ற நோக்கில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்களித்து தமிழக வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிக வாக்குப்பதிவை உறுதி செய்த வாக்காளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக, பாமக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கும் அவர் தனது அறிக்கையில் நன்றி தெரிவித்துள்ளார். திமுக அரசின் மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பை இந்த தேர்தல் வெளிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4ஆம் தேதி வரை அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி முகவர்கள் மிகுந்த விழிப்புடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மக்கள் அளித்த தீர்ப்பு நிலைநாட்டப்படுவதையும் வெற்றிக்கனியை சிந்தாமல் சிதறாமல் அறுவடை செய்வதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும், திமுக மீண்டும் தலையெடுக்காமல் தடுத்து நிறுத்துவதே புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவிக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன் என்றும் அவர் தனது அறிக்கையில் தொண்டர்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொங்கு சட்டமன்றம் அமையும் என்று தெரிவித்தது ஏன் என்ற கேள்விக்கு, தான் தொங்கு சட்டமன்றம் பற்றி கூறவில்லை என்றும், தனது கருத்து தவறாக பரப்பப்பட்டதாகவும், தேர்தலுக்கு பின் விஜய் பெறும் வாக்கு சதவீதம்தான் அரசியல் நிலையை தீர்மானிக்கும் என்று தெரிவித்ததாகவும் விளக்கமளித்தார். நான் அப்படி சொல்லலை, அது யூகங்களால் அப்படி பலரும் பரப்பினார்கள். தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழல் மாறும் என்று நான் சொல்லியிருந்தேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய் வாங்குகிற வாக்கு சதவீதத்தை பொறுத்து தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறும் என்கிற பொருளில் சொல்லியிருந்தேன். அவ்வளவுதான். தேர்தல் முடிவு வரட்டும்.
பெற்றோரிடம் அடம்பிடித்து தாவேகாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என குழந்தைகளுக்கு வேண்டுகோள் விடுத்த விஜய்க்கு எதிராக விசிக நிர்வாகி கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த விசிக நிர்வாகி பாலகிருஷ்ணன் தனது 5 வயது மகன் விஜய்க்கு வாக்களிக்கும்படி கூறியதாகவும் அதற்கு தாம் மறுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் விஜய் ஜெயிக்கவில்லை என்றால் தாம் உணவு சாப்பிட மாட்டேன் என்று தனது மகன் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் தனது குழந்தை உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய பாலகிருஷ்ணன் தேர்தல் ஆதாயத்திற்காக குழந்தைகளின் மனதை சிதைத்த விஜய் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நான் 23ஆம் தேதி ஓட்டு போட போறேன்னு சொல்றப்ப தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. எனக்கு வந்ததுனால நான் புகார் தர்றேன். இந்த மாதிரி எவ்வளோ பேர் மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க, எத்தனை பெற்றோர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இனி தேர்தல் முடிவு எப்படி வரும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அது குழந்தைகள் இன்னும் எப்படி மென்மேலும் பாதிக்கும்ன்றது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை, ஏதாவது உளவியல் ஆலோசனை? நான் இப்போ அவங்க பாட்டி கிட்ட சொல்லி டூர் கூட்டு போக சொல்லியிருக்கேன், அவனை சமாதானப்படுத்துறதுக்கு, டைவர்ட் பண்றதுக்கு. இந்திய வானிலை ஆய்வு மைய இணையதளத்தின் முதன்மை மொழியாக ஹிந்தி இடம்பெற்றுள்ளது. முன்னதாக ஆங்கிலம் இருந்த நிலையில் தற்போது மாற்றப்பட்டுள்ளது. மே ஜூலை மாதத்தில் எல் நினோ காலநிலை மாற்றம் உருவாகக்கூடும் என உலக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எல் நினோ நிகழ்வால் இந்தியாவில் பருவமழை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் டெல்லியில் வரும் 29ஆம் தேதி கூடுகிறது. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீர் குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்தை தணிக்கை குழு அதிகாரிகள் மீண்டும் பார்த்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக படம் இணையத்தில் லீக் ஆனதால் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்த நிலையில் விரைவில் திரையரங்குகளில் வெளியிட முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது அது குறித்த புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. அதன்படி இயக்குநர் வினோத் இயக்கிய இந்த படத்தை தணிக்கை குழு அதிகாரிகள் மீண்டும் பார்த்துள்ளதாகவும் சென்சார் சான்றிதழ் குறித்த இறுதி முடிவை திங்கட்கிழமை தயாரிப்பு நிறுவனத்திடம் தெரிவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,200 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு 2ஆம் கட்ட பொதுத் தேர்வு மே 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முதல் கட்ட தேர்வை எழுதிய மாணவர்கள் மதிப்பெண்களை உயர்த்தும் நோக்கில் விருப்பத்தின் பேரில் 2ஆம் கட்டத்தை எழுதலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு கட்டாயம் இல்லை என்பதால் அதிக மதிப்பெண் பெற்ற தேர்வே இறுதியாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு முதல் முறையாக சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு இருமுறை நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் நாளை வெளியிடப்படுகிறது. நீட் தேர்வை மொத்தம் 28 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுத உள்ள நிலையில் தமிழகத்தில் 2 லட்சம் மாணவர்கள் வரை தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர். அதில் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் சுமார் 12,000 பேர் இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை நகரில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து கேஸ் நிரப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வரிசையில் நின்று 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதாக கூறப்படுகிறது. தனியார் கேஸ் நிலையங்களில் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் பொதுத்துறை நிலையங்களில் குறைந்த அளவில் கேஸ் வழங்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடி தீர்வு தேவை எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு விதிக்கப்பட்ட தடையை மேலும் ஓராண்டு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முட்டையின் வெள்ளைக்கருவுடன் வெஜிடபிள் ஆயில், வினிகர் சேர்த்து மயோனஸ் தயாரிக்கப்படுகிறது. சைவ மற்றும் அசைவ உணவோடு தொட்டு சாப்பிடுவதற்கு மயோனஸ் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சால்மோனெல்லா டைபீரியம், சால்மோனெல்லா என்டிடிஸ், எஸ்கெர்சியா கோலி மற்றும்
லிஸ்ட்ரியா மோனோசைட்டோஜென்ஸ் போன்ற தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களால் மனித உடல் மாசுபடுவதாகவும் இதனால் முட்டைகளால் செய்யப்பட்ட மயோனைஸ் உணவு மூலம் பரவும் நோய்கள் அதிக ஆபத்தை ஏற்படுத்துவதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மயோனைஸுக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. தற்போது இந்த தடை 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே பட்டாசாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்து. உடல் சிதறி 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சையில் கடந்த ஆண்டு நடுரோட்டில் ஆசிரியை காவியா வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். தனது மகளை கொன்ற இளைஞரை வெட்டி படுகொலை செய்த தந்தை காவல் நிலையத்தில் சரணடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பார்சன்ஸ் வேலி வனப்பகுதியில் 1 வாரமாக பற்றி எரியும் காட்டுத்தீ. சுமார் 2000 ஏக்கர் வனப்பகுதி எரிந்து சேதமடைந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் விமானப்படை ஹெலிகாப்டர் ஈடுபட்டுள்ளது. திருச்சி பெரியசெட்டி தெருவில் பட்டப்பகலில் நகைக்கடை உரிமையாளரை தாக்கி 1 கிலோ தங்க கட்டிகள் மற்றும் ஆபரணங்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சியில் தங்கம் உருக்கி ஆபரணம் செய்யும் கடை நடத்தி வரும் மகாராஷ்டிராவை சேர்ந்த உதய் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த நபர் அவரது வாயில் பிளாஸ்டர் ஒட்டி கழிவறைக்குள் வைத்து பூட்டியுள்ளார். பின்னர் பீரோவில் இருந்த சுமார் 1 கிலோ தங்க கட்டி மற்றும் நகைகளை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியுள்ளார். வெளியே சென்றிருந்த பணியாளர் திரும்பி வந்து பார்த்த பின்பு உதய் மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையன் ஒருவனா அல்லது கும்பலா என சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசியில் கள் இறக்கியதாக கூறி விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய விவகாரம். சிபிஐ விசாரிக்க கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் வழக்கு நிலுவையில் உள்ளவரை தென்காசி போலீசார் விசாரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். மலைச்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே தேர்தல் நாளன்று மது அருந்தும் போது மோதல் ஏற்பட்ட சம்பவத்தில் கிராமத்திற்குள் புகுந்து சரமாரி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே உள்ள அகரம் சித்தாமூர் கிராமத்தை சேர்ந்த சகோதரர்களான ஜெயசூர்யா மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் தேர்தல் நாளன்று அப்பகுதியில் மது அருந்தியுள்ளனர். இதேபோல் அங்கு வீரமூர் கிராமத்தை சேர்ந்த சகோதரர்களான அபி மற்றும் ஆகாஷ் ஆகியோரும் மது அருந்திய நிலையில் இரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் அபி மற்றும் ஆகாஷ் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அபி மற்றும் ஆகாஷ் தரப்பு அகரம் சித்தாமூர் கிராமத்திற்குள் புகுந்து கத்தி மற்றும் அரிவாளால் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் ஜெயசூர்யா மற்றும் ஜெயக்குமார் காயமடைந்து முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோகளும் சேதமடைந்துள்ளன. பதற்றம் நிலவுவதால் 2 கிராமங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சொந்த வீடு கட்ட வேண்டி பக்தர்கள் செங்கற்களை அடுக்கி வைத்து நடத்திய புதிய வேண்டுதல் முறை கோயில் நிர்வாகத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோயில் வளாகத்தில் கட்டுமான பணிக்காக இருந்த செங்கலை ஆந்திர பக்தர்கள் சிலர் அடுக்கி வைத்து வழிபட்ட நிலையில் அதை பார்த்த மற்ற பக்தர்களும் அதேபோல் வழிபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தாயை புரிந்து தவிக்கும் குட்டி யானை. யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வனத்துறை அதிகாரிகள் தாயோடு சேர்க்க தீவிர முயற்சி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் 265 ரன்களை சேஸ் செய்து பஞ்சாப் அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. 18.5 ஓவரில் இலக்கை எட்டி தங்களது முந்தைய சாதனையை முறியடித்தது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் வேகபந்து வீச்சாளர் லுங்கி இங்குடிக்கு தலையில் பலத்த காயம்.
பந்தை கேட்ச் பிடிக்க முயன்றபோது கீழே விழுந்து பின்தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். குஜராத்திற்கு எதிராக நாளை நடைபெறும் போட்டியில் தோனி களமிறங்க மாட்டார் என தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் தெரிவித்துள்ளார். காயத்திலிருந்து குணமடைந்து வரும் தோனி தொடர்ந்து தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் முக்கிய கூட்டாளியும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னனுமான சலீம் டோலா துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிபிஐ அளித்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்டர்போல் விடுத்திருந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் மூலம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு சுமார் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் நெட்வொர்க்கை இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் சலீம் இயக்கி வந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இவரது மகன் தாஹோர் டோலா கடந்த ஆண்டு துபாயில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். இந்தியா மற்றும் துருக்கி இடையே நேரடி நாடு கடத்தல் ஒப்பந்தம் இல்லாததால் ஐக்கிய அரபு அமீரகம் வழியாக அவரை இந்தியா கொண்டுவர இந்திய பாதுகாப்பு முகமைகள் திட்டமிட்டு வருகின்றன. டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லியின் ரஹ்மான் டஹாய்ட் என்று விமர்சித்துள்ள பாஜக, அவர் புதிதாக குடியேறியுள்ள பங்களாவை 2வது கண்ணாடி மாளிகை என வர்ணித்துள்ளது. டெல்லி மக்கள் கோவிட் பெருந்தொற்றால் உயிரிழந்த போது கெஜ்ரிவால் தனது முந்தைய கண்ணாடி மாளிகையை ஆடம்பரமாக கட்டியதாகவும், தற்போது லோத்தி எஸ்டேட்டில் அவர் குடியேறியுள்ள 95ஆம் எண் பங்களாவும் அதே போன்ற ஒரு நவீன மாளிகைதான் என்று டெல்லி அமைச்சர் பர்வேஷ் வர்மா சாடியுள்ளார். எளிமையான வாழ்க்கையை வாழ்வதாக கூறிக்கொண்டவர் இன்று பஞ்சாப் மற்றும் டெல்லியில் சொகுசு பங்களாக்களில் வசித்து வருவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானின் வீட்டை சுற்றி கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா மற்றும் சத்யேந்திர ஜெயின் போன்ற ஆம் ஆத்மி தலைவர்கள் 4 பெரிய அரசு பங்களாக்களை ஆக்கிரமித்துள்ளதாகவும், இது பகவந்த் மானுக்கே சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வர்மா விமர்சித்துள்ளார். தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். தெலங்கானா ராஷ்டிரிய சேனா என கட்சிக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தெலுங்கானா ராஷ்டிரிய சேனா கட்சியை சந்திரசேகர் ராவின் பிஆர்எஸ் கட்சி விமர்சித்துள்ளது. ஒரிஜினல் எப்போதும் ஒரிஜினல் தான் என்று குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் மீம் பதிவிட்டுள்ளது.